வர்றா திரையை கதை சொல்ல விமர்சனம் அல்ல இது ஒரு சினிமா பயணம் கண்க திறப்பால் அவர் மனதில் கலைஞன் ஹே மகாஸ், இந்த எபிசோட்ல காந்தாரா படத்தோட செகண்ட் பார்ட் காந்தாரா த லெஜண்ட் சாப்டர் 1 படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த படம் பேன் இந்தியா லெவல்ல எல்லா லாங்குவேஜ்லயும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. தமிழ்ல டப் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ரிஷப் ஷெட்டி நடிச்சு இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படம் எப்படி இருக்குதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, இந்த படத்தோட கதையை சிம்பிளா சொல்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஏகப்பட்ட லேயர்ஸ் இருக்கு. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் பார்ட்ல நாட்டார் குல தெய்வங்களையும் அதோட வழிபாடு முறையும் காமிச்சிருப்பாங்க. இந்த பார்ட்ல அந்த நாட்டார் குல தெய்வங்கள் எப்படி உருவானாங்க அப்படின்றத காமிச்சிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, கார்த்தி நடிச்ச 1001 படம் இருக்கு இல்லையா, நம்ம செல்வராகவன் டைரக்ட் பண்ணாரு இல்லையா, அந்த படத்துல சோழர்களும் பாண்டியர்களும் சண்டை போடுவாங்க. அப்ப சோழர்கள் பாண்டிய நாட்டோட குலதெய்வத்தை கொள்ளையடிச்சுட்டு போயிடுவாங்க. பல வருஷம் கழிச்சு பாண்டிய வம்சத்தை சேர்ந்த ரீமாசன் அந்த சிலைய பார்த்திபன்ட்ட நயவஞ்சகமா மீட்டுட்டு போவாங்க. அதே கதை தான் கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பண்ணி இந்த படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. 1001 படத்துல சோழர்களையும் பாண்டியர்களையும் காட்டுறாங்க இல்லையா, அதே மாதிரி இந்த படத்துல ஈஸ்வர பூந்தோட்டம் பாங்கரா நாடுன்னு காட்டுறாங்க. எக்ஸ்ட்ரா கடம்பவாசிகள்னு சொல்லிட்டு ஒரு கிளான்ஸ் ஒன்று ஆட் பண்ணிருக்காங்க. அவ்வளவுதான். மற்றபடி கதை ஒண்ணுதான், திரைக்கதை தான் கொஞ்சம் வித்தியாசமா பண்ணிருக்காங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னா, ரைட்டிங் வைஸ் பார்த்தோம்னா இந்த படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு 45 மினிட்ஸ் சாலிடா கட் பண்ணிருக்கலாம் தோணும். அந்த அளவுக்கு படம் மொக்கையா எடுத்து வச்சிருந்தாங்க. ஆனா செகண்ட் ஹாஃப் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஏகப்பட்ட ரகசியங்களை ஒளிச்சு வச்சிருக்காங்க. அது ஒவ்வொன்றா ரிலீஸ் பண்றாங்க. பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ். மலையாள படம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஆனாலும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் படம் மொக்க தான், அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் நல்லாவே எழுதியிருக்காங்க. மேக்கிங் வைஸ் பாத்தீங்கன்னா இந்த படம் ஒரு டெக்னிக்கல் மறுவலுங்க, சும்மா வேற லெவல்ல எடுத்திருக்காங்க. என்னடா இப்படி சொல்றேன்னு பாத்தீங்களா, ஏன்னா படத்தோட பட்ஜெட்டே மொத்தம் 125 கோடி தான். ஆனா படத்தோட அவுட்புட் பார்க்கும்போது ஒரு 300-400 கோடியில எடுத்த மாதிரி இருந்துச்சு. இதுக்கு காரணம் இவங்க ஆக்டர்ஸோட சம்பளத்தை குறைச்சிக்கிட்டு மேக்கிங்ல காசை போட்டிருக்காங்க. இதை இங்க இருக்கிற டைரக்டர்ஸ் புரிஞ்சுக்கணும். முக்கியமா வேல்பாரி நாவல படமா எடுக்க போறேன்னு சொல்ற சங்கர் இதை புரிஞ்சுக்கணும். இது ஏன் நான் அப்படி சொல்றேன்னா, நீங்க முகத்தை போட்டு கூட எடுத்துருங்க. ஏன்னா சங்கர்ன்றதே ஒரு பிராண்டு தான். அதனால அது படம் பார்க்க வந்துருவாங்க. வேல்பாரி படம் எடுக்கிறதுக்கு ஏகப்பட்ட செலவாகும். இவங்க ஃபார்முலா கடைபிடிச்சா செலவும் கம்மியாகும், அவுட்புட்டும் நல்லாவே கொடுக்கலாம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், வேல்பாரி படத்தை எவ்வளவு சீக்கிரம் எடுக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் எடுத்துருங்க. ஏன்னா அதுல வர வார் டாக்டிக்ஸை இந்த படத்துலயும் யூஸ் பண்ணிருக்காங்க. அப்புறம் வேல்பாரி படம் ரிலீஸ் ஆகும்போது இந்த சீன்ஸ் எல்லாம் நாங்க பாகுபலியில பார்த்துட்டோம், காந்தாரால பார்த்துட்டோம், கங்குவால பார்த்துட்டோம்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஆடியன்ஸுக்கு கூஸ் பம்ப்ஸ் குறைஞ்சு போயிடும். அதனால சீக்கிரமா எடுத்து முடிச்சிருங்க. மற்றபடி இந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் நல்லாவே இருந்துச்சு. கிராபிக்ஸ் சில இடத்துல நல்லா இருந்தாலும் நிறைய இடத்துல சொதப்பி வச்சிருக்கான்னு தான் சொல்லணும். முக்கியமா கிளைமேக்ஸ்ல வர ஒரு ஃபேண்டசி கேரக்டர், நம்ம ஹல்க்கு தானே சுமாரி. நம்ம தமிழ் படத்துல சொல்லணும்னா புலி படம் பார்த்திருக்கீங்க இல்லையா, அந்த படத்துல மாமூலின்னு சொல்லிட்டு ஒரு ஒத்தக்கன் கேரக்டர் ஒன்று வரும் பார்த்தீங்களா, அந்த கேரக்டர் மாதிரி ஒரு கேரக்டர் வருது. அந்த இடத்துலலாம் கொஞ்சம் கிராபிக்ஸ் சொதப்பி வச்சிருக்காங்க. மற்றபடி இந்த படத்துல நிறைய அனிமல் கேரக்டர்ஸ் வருது, குதிரை, புலி, தேவாங்க கூட்டம்னு, அதுல எல்லாம் நல்லா சிஜி பண்ணிருக்காங்க. ஃபைட் சீக்வன்ஸ்லாம் சூப்பராக எடுத்திருக்காங்க. அதை விட சூப்பராக எடிட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லையும் சரி செகண்ட் ஹாஃப்லையும் சரி ஃபைட் சீக்வன்ஸ்லாம் சும்மா விட்டு தெறிக்க விட்டுருக்காங்க. அதுக்கு முக்கிய காரணம் அந்த ஃபைட் சீக்வன்ஸ்ல கலந்துக்கிட்ட ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ், கோஆர்டினேஷன் சொல்லணும். ஃபைட் சீக்வன்ஸ்லயும் நிறைய சிஜிஏ பண்ணியிருக்காங்க, அதுவும் நல்லா இருந்துச்சு. அரவிந்த் காசியோட சினிமாட்டோகிராஃபி இந்த படத்துக்கு ஒரு பிளஸ்ன்னு சொல்லலாம். காட்டோட அழகாவே காமிச்சிருக்காங்க. நிறைய சிஜி மேட்ச் பண்ணியிருக்காங்க. அஜ்னீஷ் லோக்நாத்தோட பிஜிஎமும் சரி பாட்டும் சரி உண்மையிலேயே படத்துக்கு ரொம்ப பக்கபலமா இருந்துச்சு. சுரேஷ் மல்லியோட எடிட்டிங் மட்டும் ஒரு 30 மினிட்ஸ் கிறிஸ்பா கட் பண்ணிருக்கலாம், அதை மிஸ் பண்ணிட்டாங்க. பெர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தோம்னா ரிஷப் ஷெட்டியோட பெர்ஃபார்மன்ஸ் தான் மொத்த படத்தையும் தாங்கி நிற்குதுன்னு சொல்லலாம். பர்டிகுலரா ரிஷப் ஷெட்டி உடம்புக்குள்ள குளிகா தெய்வம் உள்ள ஊடுருவோம். அந்த சீன்ல வேற லெவல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு. மனுஷன் பிச்சு பெடல் எடுத்துட்டாரு. ஜெயராம் ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப்ல நடிக்கிறதுக்கு நிறைய ஸ்கோப் இருந்துச்சு, அதை நல்லாவே யூஸ் பண்ணிட்டாரு. முனி வசந்த், குல்சன் தேவியெல்லாம் கொடுத்த கேரக்டரா நல்லாவே சிறப்பா பண்ணிருக்காங்க. போக ஒரு 20 கேரக்டர்ஸ் படத்துல அவங்களுமே கொடுத்த கேரக்டரா நல்லாவே பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு சீன்லயும் ஒவ்வொரு ஃப்ரேம்லயும் கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் இருப்பாங்க. அவங்களுமே நல்லா நடிச்சிருக்காங்க, எங்கேயுமே பிசுறு தரல. மைனஸ்ன்னு பார்த்தோம்னா அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வர துறைமுக காட்சிகள் தான். வியாபாரம் பண்டமாற்று முறைன்னு சொல்லிட்டு அருன்னு அறுத்துட்டாங்க. அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருக்கலாம்.
ஓவராலா இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னா, காந்தாரான்றது ஒரு மாயக்காடு. அந்த காட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் பொறுமையா இருந்துட்டீங்கன்னா, செகண்ட் ஹாஃப்ல அந்த மாயக்காட்டுக்குள்ள தொலைஞ்சு போறதுக்கு கொஞ்சம் சான்ஸ் இருக்கு. இந்த படத்துல ரத்தம் தெரிக்கிற காட்சிகள்லாம் நிறைய இருக்கு. அதனால குழந்தைகளை கூட்டிட்டு போகணுமா வேணாமான்றதை நீங்க தான் டிசைட் பண்ணணும். இந்த படத்துக்கு நான் தர ரேட்டிங் 3/5. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். திஸ் இஸ் கான்காட் அண்ட் யூ ஆர் வாட்சிங் சினிமா வித் கான்காட். இவங்க என்னதான் ஃபேண்டசி பிரம்மாண்டம் பூசி முழுங்கிருந்தாலும் தாழ்த்தப்பட்டவங்களுக்கு ஆதரக்கரம் நீட்டிருக்காங்க. அதுக்காகவே இந்த டீமை பாராட்டி ஆகணும். நான் ஏன் சொல்றேன்னு படம் பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். சினிமா உலகம் கலர் உலகம் ஒவ்வொரு சீனுக்கும் நேர்மையான விமர்சனம். ஸ்பாய்லர் இல்ல, டென்ஷன் இல்ல, கான்காட் ரிவ்யூ ஸ்பாய்லர் இல்ல. புதிய ஹீரோ பழைய லெஜெண்டர் எல்லாரும் கான்காட் ரேட்டிங் பாருங்க. போங்க மக்கா ட்ரெண்ட் பண்ணுங்க. சினிமா வித் கான்காட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.